தற்போதைய அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் இடி சோதனை நிறைவு பெற்ற நிலையில் தற்போது அவரின் மகள் வீடுகளில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திராணி வீட்டில் சோதனை தொடரும் நிலையில் ஆவணங்களை நகல் எடுக்க பிரிண்டரை அதிகாரிகள் எடுத்துச் சென்றிருக்கின்றனர். ஐ பெரியசாமியின் மகள் வீடுகளில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறையின் சோதனை முடிவடைந்த நிலையில் தற்போது அவரது மகன் மற்றும் மகளது வீடுகளில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திராணி வீட்டில் சோதனை தொடரும் நிலையில் ஆவணங்களை நகலெடுக்க பிரிண்டரை அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, கூடுதல் விவரங்கள். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய வீடு, அதன் அருகிலேயே இருக்கக்கூடிய அவரது மகள் இந்திராணியினுடைய வீடு மற்றும் சீலப்பாடியில் அமைந்துள்ள அமைச்சருடைய மகனும் பழனி தொகுதி எம்எல்ஏவுமான ஐபி செந்தில்குமாரினுடைய வீடு மற்றும் திண்டுக்கல்லிலிருந்து வத்தலக்குண்டு செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்தமான மில்கள் ஆகியவற்றில் இன்று காலை 7:30 மணி முதல் அமலாக்கத்துறையினர் மத்திய ரிசர்வ் போலீசார் துப்பாக்கி பாதுகாப்புடன் மத்திய ரிசர்வ் போலீசாருடைய பாதுகாப்புடன் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 11 மணி நேர சோதனைக்கு பின்னர் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் நடைபெற்ற அந்த சோதனை மாலை சுமார் 6:30 மணி அளவில் நிறைவடைந்தது. அதிகாரிகள் அங்கும் எடுத்து சென்ற அந்த தங்கள் கொண்டு வந்த பிரிண்டரை எடுத்து சென்று அதன் மூலம் அமைச்சரின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்களை நகல் எடுத்து சென்றனர். இந்நிலையில் தொடர்ந்து அமைச்சரின் மகன் மற்றும் மகள் ஆகிய இருவரது வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சருடைய மகள் இந்திராணி வீட்டில் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்களை நகல் எடுப்பதற்காக அதிகாரிகள் வெளியே வந்து அவர்கள் தங்களது காரில் வைத்திருந்த பிரிண்டரை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றுள்ளனர். அதேபோல் அமைச்சரின் வீட்டில் சோதனையை முடித்துவிட்டு 3 கார்களில் திரும்பிய அதிகாரிகளில் 2 கார்களில் சென்றவர்கள் ஐபி செந்தில்குமாரினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு அவர்களும் இணைந்து கூடுதலாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே ஐபி செந்தில்குமாரினுடைய வீட்டில் 8 அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வரும் நிலையில் ஏறக்குறைய 12 மணி நேரத்திற்கும் மேலாக தற்பொழுது இந்த இருவர்களது வீட்டிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று அது நீண்டு கொண்டுள்ள நிலையில் மேலும் 2 கார்களில் சென்ற 5 அதிகாரிகளை சேர்த்து 13 பேர் ஐபி செந்தில்குமார் எம்எல்ஏவின் வீட்டில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.